திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோ. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி என்னும் மிக்க திரு மூலனருள் மேவுநாள் எந்நாளும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச்சிறப்பாக நிகழ்த்து வருகின்ற திருமந்திர வேள்வியில் நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற மூன்றாம் தந்திரத்தில் நிறைவு பகுதியாக விளங்கக்கூடிய சந்திர யோகத்தில் மேலும் சில பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. திருமூல தேவநாயனார் மூன்றாம் தந்திரம் முழுமையுமே யோக நெறிக்காக அப்பாடல்களை செய்திருக்கிறார். யோகம் என்பது பற்றி வேறு பல சமயங்களும் பல்வேறு நெறிகளையும் விளக்கங்களையும் தந்திருக்கிற பொழுதும் கூட திருமூல தேவநாயனார் காட்டுகின்ற யோக நெறி மிக மிக வேறுபட்டதாகவும் அடிப்படையிலே ஒன்று போல தெரிந்தாலும் கூட நிறைவு நிலையில் பயன் தரத்தக்க நிலையில் மிக மிக வேறுபட்ட ஒன்றாக தெரிகிறது. யோகம் என்பது ஒரு நெறியினுடைய ஒரு படிநிலை. சைவ நெறி என்று சொல்லக்கூடிய இந்த சிவ நெறியில் யோக மார்க்கம் என்று சொல்லப்படுவது மூன்றாவது படி நிலையாக கருதப்படுகிறது. சரியை, கிரியை, யோகம் என்ற மூன்று படிகளையும் கடந்து மேலே வருகிற பொழுது ஞானம் என்கிற வாயில் வருகிறது. அந்த ஞான வாயிலையும் திறந்து உள்ளே சென்றால் ஆனந்த பொருள் அங்கே நமக்கு கிட்டுகிறது என்பதுதான் சைவம் காட்டுகிற நெறியாக இருக்கிறது. ஞானத்தையே முக்தி என்று சொல்லுகிற சமயங்களும் உண்டு. ஞானத்தோடு நின்று விடுவதையும் முக்தியாக சொல்லுகிற சமயங்களும் உண்டு. ஆனால் சைவம் ஞானத்தையும் கடந்து சென்று ஞானத்தினாலே பெற வேண்டிய பயனாக இருக்கக்கூடிய ஆனந்தத்தை இந்த ஆன்மா அனுபவித்தல் தான் நிறைந்த பேராக விளங்குகிறது என்று சொல்லுகிறது. அதனால தான் இதுக்கு சித்தாந்தம் என்று பெயர். அந்தம் என்றால் முடிவு, சித்தம் என்றால் நிறைவு, நிறைவான முடிவு. அது அப்படி நிறைவான முடிவாக விளங்கக்கூடிய இந்த சைவ சித்தாந்தத்தில் இந்த யோகம் என்று சொல்லக்கூடிய ஒன்றினுடைய அடிப்படை, அதனுடைய முக்கியத்துவம் இந்த சந்திர யோகம் என்று சொல்லக்கூடிய ஒன்றிலே தான் நிறைவு பெறுகிறது. சந்திரன் என்பது நமக்கு தெரியும். அது அதற்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு நமக்கு அடிப்படையாக தெரியும். சன் இஸ் எ ஸ்டார், பட் மூன் இஸ் எ பிளானட். அதுக்கு சுயமாக ஒளி கிடையாது. சூரியனிடமிருந்து பெறுகின்ற ஒளியை அது குளிர்ச்சியாக தருகிறது. அப்படி சிவசூரியனாக இருக்கக்கூடிய பெரும்பொருளில் இருந்து ஆன்மா ஆனந்தத்தை பெற வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படை கருத்து. அதற்கு உரிய உபாயமாகவும் சாதனமாகவும் இறைவன் இந்த உடம்பை நமக்கு தந்திருக்கிறான். மொத்த திருமந்திரமே
நாம் ஒரு அடிப்படையாக பார்க்கிற பொழுது இறைவனை இந்த உடம்பை கொண்டு அடைவது எங்கனம், இதுதான் அந்த ஜிஸ்ட் திருமந்திரத்தில். இறைவனை நாம் அடைவதற்கு இந்த உடல் எவ்வாறு சாதனமாகவும் உபாயமாகவும் பயன்படுகிறது. அதனால தான் முன்னமையே சொன்னார், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அப்படின்னு விட்டார். உயிர் அழியாது, உயிருக்கு அழிவு கிடையாது. அந்த இடத்துல அந்த உயிருக்கு உய்வு கிடையாது என்பதனாலே அதை அப்படி சொன்னார். உடம்பார் அழியின் என்று அந்த உடம்புக்கு ஒரு 6 விகுதி மரியாதை விகுதியை கொடுத்தார். உடம்பு அழியின்னு சொல்லலை, அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொன்னார் உடம்பார் அழியின் என்று சொன்னதிலிருந்து அந்த உடம்புக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தினால அதுக்கு ஒரு மரியாதையை போட்டு கூட உடம்பார் அப்படின்னு அதுக்கு மரியாதை கொடுத்தார். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் முடிஞ்சு போச்சுட்டார். இந்த உடம்பு இருக்கிற பொழுதே நாம் அதை அடைந்து விட வேண்டும், இந்த உடம்பினுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் திருமந்திரத்தினுடைய நோக்கமே. சாதனத்துக்கோ உபாயத்திற்கோ வேறு எங்கும் தேடாமல் நம்மிடம் தரப்பட்டிருக்கிற இந்த சாதனத்தையும் இந்த உபாயத்தையுமே நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது தான். அது இருக்கும்போதே பண்ணிக்க வேண்டியதுதான். ஒரு கப்பல் உடைஞ்சு போச்சு, அதில் ஒரு சின்ன கப்பல்னு வச்சுக்கோங்களேன். அதில் பயணம் செய்தவர்களில் பெரும்பாலானவர் இறந்து போயிட்டாங்க. ஒரே ஒருத்தன் அதில் தப்பிச்சான். தப்பித்தவன் எப்படியோ அந்த கரையை பல நாள் கடந்து ஒரு நாள் ஒரு கடற்கரை தென்பட்டுச்சு. அந்த கடற்கரை சேர்ந்தான். அது எந்த இடம் என்ன ஊர் ஒன்றும் தெரியல. அந்த இடம் சேர்ந்த உடனேயே திடீர்னு பார்த்தால் ஒரு நூற்றுக்கணக்கான மனிதர்கள் அங்கேருந்து வந்து கரை சேர்ந்த இவனை அலாக்கா தூக்கி தோள் மேலே வைத்து கொண்டு கத்துன்னு கத்துறாங்க. என்ன கத்துறாங்கன்னு இவனுக்கு தெரியல. ஏன் தெரியலன்னா பசி மயக்கம், ஒன்றும் சாப்பிடல பல நாள், நீச்சல் அடித்து கொண்டு வந்ததுனால உடலில் ஏற்பட்ட களைப்பு வேற. அதனால என்ன கத்துறாங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. பட்டு அவங்க முகத்திலாம் பெரும் மகிழ்ச்சி தெரிகிறது. எல்லாருடைய முகத்திலேயும் பெரிய மகிழ்ச்சி இருக்கு. தன்னை ஏதோ ஒரு மரியாதையாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னு அவனுக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது. அவனுக்கு ஒரு ஞாபகம். சில சமயம் இந்த காட்டு மனிதர்களும் கொண்டு போய் சமைக்கிற ஆளை இப்படி மரியாதையாக கொண்டு போவாங்க. அது மாதிரி ஒருவேளை கொண்டு போகிறாங்களோ நம்மள. ஆனால் பார்த்தா அவங்களெல்லாம் கேனிபால்ஸ் மாதிரி தெரியல, அப்படி தெரியல. எல்லாரும் ரொம்ப சிவிலைஸ்டாக ரொம்ப பார்த்தா அப்படி தெரிஞ்சது. உடனே தூக்கி கொண்டு போனார்கள். கொண்டு போய் ஒரு இடத்துல இறக்கி விட்டார்கள். இறக்கி விட்டுட்டு பானம் கொடுத்தாங்க. அதை வாங்கி குடித்தான். அது நல்ல தேவாமிர்தமாக இருந்தது. நல்ல மகிழ்ச்சியோட கொஞ்சம் தெம்பு வந்தது. பக்கத்தில் இருக்கிறவனை கேட்டான், என்ன ஆகிட்டுருக்கு இங்கே, வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னு கேட்டான். அது பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னார், என்ன இப்படி கேட்குறீங்க அரசே அப்படின்னாரு. அரசேவா, என் கப்பல் உடஞ்சி நான் நீந்தி சேர்ந்துருக்கேன் அப்படின்னு. அது என்னவோ முன்னால், அதை பற்றிலாம் இல்லை. நீங்கள் இப்போ எங்களுக்கு அரசர், உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் பட்டாபிஷேகம் நடக்கும். உங்களுக்கு இந்த நாட்டினுடைய அரசர் நீங்கள் தான் இனிமே. என்னையாது எப்படியாதுன்னு கேட்டார். எங்கள் நாட்டில் அரசர் இல்லாத காரணத்தினால நாங்கள் இப்படி இந்த கரையோரமாக யாராவது ஒதுங்க மாட்டாங்களா? அப்படி ஒதுங்குறவங்க தான் நம்ம நாட்டு அரசர். ஏன்னா எங்களுக்குள்ளே யாராவது ஒருத்தர் தேர்ந்தெடுத்தா அநியாயமாக போட்டி பொறாமை சண்டை சச்சரவு இப்படிலாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால காமன் மேன் யாராவது ஒருத்தன் வந்தானா அவனை தேர்ந்தெடுத்து அவனை அரசராக்கிறது தான் எங்கள் வேலை. நீங்கள் வந்துட்டீங்க. அவன் நம்பவே முடியல. ஏன்னா இப்படி கூட ஒரு அதிர்ஷ்டம் இருக்குமா? என்ன இது, கப்பல் உடைஞ்சி நாம் வழி தெரியாமல் தத்தளித்து கொண்டு இருக்கிற பொழுது நமக்கு ஒரு நாட்டுக்கே அரசனாகிற ஒரு பெரிய பேர் கிடைக்குமா? ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கிள்ளி பார்த்துக்கிட்டான். ஒருவேளை நீச்சல் அடிச்சுட்டு இருக்கிற பொழுது நம்மளை மயங்கி போய் கனவு எதாவது கண்டுகிட்டு இருக்கிறோமோ? இல்லை, உணர்வெல்லாம் இருக்குது, உண்மைதான், இது உண்மையாக தான் நிகழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு. உடனே இவனுக்கு வேண்டிய பட்டாபிஷேகத்துக்கு வேண்டிய அத்தனை ஏற்பாடு பண்ணாங்க. அழைச்சின்னு போனாங்க, குளிக்க வச்சாங்க,
வாசனாதி திரவியங்களை பூசினாங்க, புத்தாடைகளை கொடுத்தார்கள், எல்லாம் அணிஞ்சு கொண்டாந்து நிறைய ஒரு பேலஸில் உட்கார வச்சு அவருக்கு பட்டாபிஷேகம்லாம் பண்ணி கிரீடத்தெல்லாம் சூட்டி அரசர்னு அறிவித்தாங்க. அப்புறம் அரசவை கூடிச்சு, அரசர் உட்கார்ந்துருந்தார். எல்லாரும் அந்த அரசவையில் இருக்கிறவர்களெல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சார். பிரதமர், நான் தான் பிரதம மந்திரி, சீஃப் மினிஸ்டர் நான், இவர் படை அதிகாரி, இவர் கஜானா அதிகாரி, இவர் அரண்மனையை மெயின்டைன் பண்ணுற எஸ்டேட்டு மெயின்டெனன்ஸு, இப்படின்னு ஒவ்வொருத்தரையாக அறிமுகப்படுத்தி வைக்கிறார் எல்லாத்தையும். சரி சரின்னு கேட்டுக்கிட்டான், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இனிமேல் அரசே நீங்கள் போடுறது தான் சட்டம், நீங்கள் சொல்கிறது தான் இது, நீங்கள் ஆட்சி சொல்கிறது தான் நடக்குது. இப்போவும் என்னால் இன்னும் நம்ப முடியல, என்ன இது உண்மையிலே நடந்துகிட்டு இருக்கா இப்படி, இது இவ்வளோ பெரிய ஒரு அதிசயம் எப்படி நம்ம சேர்ந்ததுன்ட்டு. அன்னைக்கு இரவு இவன் உறங்கிறதுக்கு இவனுடைய அரண்மனைக்கு அந்த புறத்துக்கு அழைச்சின்னு போனாங்க. அங்கே போய் ஓய்வு எடுக்கிறதுக்காக நீங்கள் ஓய்வு எடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஓய்வு எடுக்கிறதுக்காக அவரை அழைச்சிட்டு போனாங்க. அங்கே ஓய்வு எடுக்கிறதுக்காக போகிற பொழுது அங்கே ஒரு இவருக்கு மெய்காப்பாளர் போல ஒரு 2 பேர் இருந்தாங்க. அது மெய்காப்பாளர்கள், அரசே நாங்கள் வெளியிலேயே இருப்போம், நீங்கள் எப்போ எதுக்கு வேணாலும் எங்களை அழைக்கலாம், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு. சரி அப்படின்னா அதில் ஒருத்தர் கூப்பிட்டாப்புல, இங்கே வா அப்படின்னு. என்ன இது திடீர்னு யாரோ ஒருத்தன் கரை ஒதுங்கன்னா அவனை அரசன்னு ஆக்கி விடுவீங்களா? அப்படி அரசன்னு ஆக்குனா அவன் நல்லவனா கெட்டவனான்னு கூட தெரியாமல் அவன் அரசனானா அவனுடைய ஆட்சி கீழே நீங்களாம் இருப்பீங்களா? என்னது? இல்லை, அதுதான் எங்களுடைய கடவுள் விதின்னு நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் அப்படி தான் செய்வோம், அப்படி தான் வழக்கு பாருங்க. ஆனால் அரசே, ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு இன்னும் சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் மெய்க்காவலுங்கிறதுனால அந்த விஷயத்தை உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னா. சொல்லியா? அதுதான் முக்கியமாக இருக்கும் போல இருக்கு, இது வரைக்கும் சொல்லாதது முக்கியமான விஷயம் இனிமேல் தான் சொல்ல போகிற போல இருக்குன்னு. அரசே, உங்களுக்கு இந்த பதவி மிக சரியாக 1 வருஷத்துக்கு தான், மிக சரியா 1 வருஷத்துக்கு. 1 வருஷத்துக்கு அப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறம் அரசே, நாங்கள் உங்களை ஒரு சின்ன போட்டில் ஏற்றி இங்கிருந்து தொலை தூரத்தில் ஒரு தீவு இருக்குது, அந்த தீவு ரொம்ப கடுமையான தீவு, அந்த தீவில் கொண்டு போய் உங்களை இறக்கி விட்டுருவோம். இறக்கி விட்டுட்டு நாங்கள் வந்துடுவோம். அதுக்கப்புறம் அந்த தீவில் இது மாதிரி எத்தனையோ அரசர்களை கொண்டு போய் நாங்கள் இறக்கி விட்டுருக்கோம். அவங்களுக்கு அங்கே என்ன கதி ஆகும்னே தெரியாது, அங்கே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது, அங்கே குடியிருக்கிறதுக்கோ அல்லது ஓய்வெடுக்கிறதுக்கோ இடம் கிடையாது, அங்கே எதுவுமே கிடையாது, அங்கே என்ன மிருகம் இருக்குது என்ன இருக்குன்னே தெரியாது. ஆனால் அங்கே போனவங்க உடனே இறந்து தான் போகணும், 1 நாளோ 2 நாளோ, ஏன்னா ஒன்றுமே திங்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு வனாந்திரம், கொடிய மிருகங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த இடத்துல அவர்களை விட்டுட்டு வந்துடுவோம். 1 வருஷத்துக்கு அவங்க இங்கே அரசர், ஆனால் அந்த 1 வருஷம் நீங்கள் இங்கே ராஜா, நீங்கள் சொல்கிறது தான் நாங்கள். இது என்னடா இது இப்படி இவ்வளோ ஒரு இக்கட்டு மாட்டியிருக்கு. அப்படியா? அப்போ இதுக்கு முன்னாலே எத்தனையோ பேர் வந்திருக்காங்க அரசே, அதே மாதிரி தான் நடந்திருக்குது. அவங்களாம் என்ன ஆனாங்கன்னு சொல்லவே வேணாம், ஏன்னா நாங்கள் கடைசியாக ஒருத்தர் கொண்டு விடும்போது அங்கே மித்தவங்களாம் என்ன ஆனாங்கன்னு தெரிஞ்சது, ஒருத்தருமே இல்லை. அங்கே கடைசியாக கொண்டு வந்து விட்டவரும் போயிருப்பார், அங்கே வாழவே முடியாது, யாரும் அவ்வளோ பெரிய ஒரு கடுமையான ஒரு வனம். ஓஹோ, அரசனுக்கு அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக தூக்கம் வரல, என்னடா இவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்டோன்ட்டு. 1 வாரம் போச்சு. உண்மையிலேயே இவங்க அரசன் மாதிரி நடத்துகிறாங்களா பார்க்கலான்னு, உண்மையிலேயே அரசன் மாதிரியே நடத்துனாங்க. பெரிய அரசன் தான், என்ன சொன்னாலும் நடக்குது, என்ன சொன்னாலும் கேட்குது, என்ன கேட்டாலும் கிடைக்குது, என்ன போட்டாலும் சட்டம் தான். 6 மணிக்கு மேலே யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டால் அவ்வளோதான், 6 மணிக்கு மேலே ஒருத்தர் வெளில வரல. இப்படியாக அந்த இருந்தது. இவன் யோசனை பண்ணான், 1 வாரம் முழுக்க இவனுக்கு இதே யோசனை, என்ன இப்படி இருக்குன்னுட்டு. 1 வாரம் கழித்து ஒரு முடிவுக்கு வந்தான். முடிவுக்கு வந்து என்ன பண்ணால், தன்னுடைய அந்த மெய்காப்பாளர்கள் அதிகாரிகள் எல்லாரையும் கூப்பிட்டான். இப்போ நான் அரசன் தானே, என்ன அரசன் தான், இப்போ நான் சொன்னால் என்ன வேணால் செய்வீங்க இல்லையா? செய்வாங்க. அதில் நீங்கள் சொல்லுங்கள் அரசே, செய்கிறோம். சரி, இங்கிருந்து ஒரு பக்கத்தில் ஒரு தீவு இருக்குது. எந்த தீவு? இவனை கொண்டு இறக்கி விடுற தீவு. அந்த தீவு இருக்குது. அந்த தீவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 பேரை நீங்கள் அழைச்சிட்டு போகணும். அங்கே இருக்கிற காடுகளை எல்லாம் அழித்து நல்ல விளைநிலமாக மாற்றணும். நல்ல நெல், கோதுமை, கரும்பு, வாழை
இதெல்லாம் பயிரிடுற மாதிரி செய்யணும். அங்கே நல்ல ஊற்றுகளை தோண்டணும், நல்ல நீர் பெருக்க ஏற்படுத்தணும். அங்கே நல்ல அற்புதமான மலர் தோட்டங்கள், நந்தவனங்கள் ஏற்பாடு பண்ணணும். அந்த இடத்துல இருக்கிற காட்டை அழித்து மனிதர்கள் குடியிருக்கக்கூடிய தகுதியான நிலையில் வீடுகள் 1-2 இடங்கள் கட்டணும். இதெல்லாம் என்னுடைய உத்தரவு, செய்யுங்கன்னா. இப்போ என்ன செய்ய முடியும்? அரசனாச்சே, உடனே அடுத்த நாள்லேருந்து 200 பேர் இறங்கி எந்த தீவில் கொண்டு போய் இறக்கி விடுறாங்களோ அந்த தீவில் வேலை ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பித்தா காடுகளை எல்லாம் நல்ல அழித்து அந்த இடத்தையெல்லாம் சமப்படுத்தி அந்த இடத்த உழுது அந்த இடத்த நிலத்தை விளைச்சலுக்குரிய இடமாக மாற்றி அந்த இடத்துல உரிய பயிர்களை எல்லாம் பயிரிட்டு தோட்டங்கள் போட்டு நல்ல குளங்களையெல்லாம் வெட்டி நல்ல ஊற்றுகளை பெருக்கி ரொம்ப அற்புதமான இடமா இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தா அந்த இடம் அவ்வளோ அற்புதமான இடமாகவும் மனிதர்கள் தங்குவதற்கும் வாழ்க்கை வாழ்வதற்கும் இதை விட ரொம்ப அற்புதமான இடமாகவும் அதை மாற்றினார். மாற்றணும் 1 வருஷம் நெருங்கிச்சு. நெருங்கின உடனே சொன்னார், 1 வருஷம் ஆயிடுச்சு, நீங்கள் வழக்கமாக எப்பவும் கொண்டு போய் விடுற தீவில் என்னை விடலாம், என்னை கொண்டு போய் அங்கே விட்டுறலாம், நான் அங்கே இருந்துக்கிறேன்னார். இப்போ அவரை கொண்டு விடுகிற பொழுது பல பேர் சொன்னாங்க, அரசே வந்தவன்லாம் 1 வருஷம் எப்படி சந்தோஷமாக இருக்கிறதுன்னு பார்த்துட்டு அங்கே 1 வருஷம் கழித்து அங்கே போனால் என்ன ஆகுன்றதை பற்றியே கவலைப்படாமல் இந்த 1 வருஷம் இருக்கிற சந்தோஷத்தையே அனுபவிச்சுட்டு கடைசியில் அங்கே போய் செத்தானுங்க. நீங்கள் ஒருத்தர் தான் இந்த 1 வருஷ சந்தோஷத்தை சிந்திச்சு பார்க்காம அதுக்கப்புறம் வருகிற அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு முன்னேற்பாடாக அந்த இடம் முழுவதையும் நீங்கள் பயிரிட்டு சரி பண்ணி இனிமே போய் இருக்கிற இடத்த சரி பண்ணிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் செய்தீங்க. இந்த 1 வருஷம் நீங்கள் மிக சிரத்தையோடையும் கஷ்டப்பட்டு செஞ்சது உங்கள் வாழ்க்கை முழுக்க இனிமேல் பிற்பகுதியில் அங்கே ஆனந்தமாக இருக்கிறதுக்காக நீங்கள் செய்துட்டீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனம் யாருக்கும் வராது. அதனால் இந்த நாட்டில் இப்படி இருக்கிறது காட்டியும் பல மன்னர்கள் ஆட்சிகள் இருக்கிறது காட்டியும் உங்கள் கூடவே நாங்கள் இருந்துடுறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் இவர் அந்த தீவுக்கு போகும்போது நிறைய பேர் அவர் கூடவே அந்த தீவுக்கு போயிட்டாங்க. இது வரைக்கும் ரொம்ப அற்புதமாக ஒரு கதை சொன்னேன். கதையா இது? கதை விடுற இடமா இது? நீங்கள் சிந்திச்சு பாருங்க. அந்த அரசனை திடீர்னு ஒருத்தனை கரையை ஒதுங்கினோன்னு அரசன் ஆக்குற மாதிரி நம்ம சிவபெருமான் என்ன பண்ணாரு, இந்த ஆன்மான்னு இந்த பிறவி கடலில் இருக்கிறத இந்த உடம்புங்கிற ஒரு இடத்துக்குள்ள கொடுத்து நீ கொஞ்ச நாள் அரசனா இருன்னு நமக்கு அத்தனை கருவிகரணங்களையும் ஏவலாளாக கொடுத்தார். இந்த கருவிகரணங்களை ஏவலாளாக கொடுத்து அரசனாக ஆட்சி செய்கிற இந்த ஆன்மா இந்த உடம்புல இன்பம் அனுபவிக்கிறது தான் வாழ்க்கை நினைச்சு இந்த வாழ்க்கை முழுக்க 1 வருஷம் இன்பமாக இருக்கிற அந்த அரசன் போல இந்த உடம்புல இருக்கிறதே இன்பம்னு கருதி இருந்து காட்டுக்கு போக வேண்டிய நிலைக்கு வந்தது. ஆனால் அறிஞர்கள் ஞானிகள் இந்த உடம்புக்குள்ளே இந்த இடம் வந்த பொழுதே நாம போய் இருக்க வேண்டிய இடத்தை சீர்படுத்தி அந்த இடத்தை நமக்கு சரி பண்ணி கொள்ள வேண்டும் என்று இந்த வாழ்க்கையில் அனுபவிக்கிற இன்பத்தை காட்டிலும் அந்த வாழ்க்கையை பார்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த உடம்பு இந்த அதிகாரம் இந்த ஆட்சி இருக்கிற பொழுதே செய்து கொள்ளுவது போல நாமும் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சிவம் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் என்று திருமூலர் சொல்லுகிறார். அவ்வளவுதான். உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு போயிடுவோம், அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சிருவோம் இல்லையா? அப்படி தானே சொல்கிறாங்க. பசங்கள்லேருந்து எல்லாருமே அதை தான் சொல்கிறான். என்ன மச்சி இன்னைக்கு ராத்திரியே போகலாமா படத்துக்கு? கொஞ்சம் படிக்கணும்டா எக்ஸாம் எப்போ பார்த்தாலும் தான் வரும். படம் இன்று கடைசி, இன்று இப்படம் கடைசி, போயிட்டு வந்துடுவோம் என்று பக்குவம் இல்லாதவர்கள் அப்படி எண்ணினால் பொருள் இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையில் பல்வேறு அனுபவ நிலைகளை பற்றி மேலே வந்த பிறகும் கூட நாம் அந்த பக்குவத்திற்கு வராமல் கருவிகரணங்களினால் அடைகின்ற இன்பத்தையே பேரின்பமாக கருதி இந்த உடம்பை அதற்காக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. இந்த உடம்பு எதற்காக தந்திருக்கிறான் என்று சொன்னால் இனிமேல் நாம் போய் இருக்க வேண்டிய இடத்தை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும், சீர் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தந்த உடம்பு இது. அதனால் சொன்னார், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்று சொல்லுகிறார். ஒரு நிமிஷம் இந்த உடம்பு நம்மகிட்ட இல்லைன்னா இந்த ஆன்மா என்ன செய்ய முடியுதுன்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு சிறு நிமிஷம், கொஞ்ச நேரம் ஜன்னலோர சீட்டு கிடச்சிது, கொஞ்சம் ஜிலு ஜிலுன்னு காற்று வேற அடிக்குது, பஸ்ஸு வேற தாலாட்டு போடுற மாதிரி நம்ம டிரைவர் அப்படியே மெதுவாக ஓட்டுறாரு, நம்மளை அப்படியே கண்ணை அசந்துது. ஒரே ஒரு நிமிஷம்தான் அசந்துது. பையில இருக்க பர்ஸை காணோம், முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு நிமிஷம் இல்லையா? கொஞ்சம் அசந்தா ஏன் என்னாச்சு?
இதே கண்ணு, இதே காது, இதே மூக்கு, இதே உடம்பு, இதே உணர்வு எல்லாம் தானே இருந்தது. இல்லை, உடம்பும் உயிரும் இப்போ தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு. கொஞ்ச நேரம் தான் உயிர் உடம்போட தொடர்பு இல்லாமல் இருந்தது. கொஞ்ச நேரம், அதுதான் கொஞ்ச நேரம் தான் இருந்தது. அதுக்குள்ள இவ்வளோ பெரிய லாஸு. இந்த உடம்பே இல்லைன்னா இந்த உடம்பு உயிருக்கு எவ்வளோ பெரிய லாஸு. அதனால நாம இந்த இந்த உடம்புக்கு தீங்கு செய்கிறவர்கள் யார் என்று கேட்டால், நம்மை விட நம் உடம்புக்கு தீங்கு செய்கிறவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா, இன் ஷார்ட் எப்படி சொல்லலாம்னா, we are killing ourselves. நீங்க யோக நெறியில திருமந்திரத்தில் நீங்க பார்க்கிற பொழுது எவ்வளவு அவசியமாக எடுத்து சொல்லப்படுகிற இந்த ரெஸ்பிரேஷன், இந்த மூச்சுக்காற்றை உள்ளே இழுப்பதும் நிறுத்துவதும் வெளியே விடுவதும், யோகத்தை விட்டுருங்க. இது ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ரெகுலர் பேட்டர்னில் அது செய்ய வேண்டும் என்கிற கருத்தே நமக்கு சிறுபோதிலிருந்து நமக்கு இல்லாமல் போச்சு. அந்த காலத்தில் குருகுல வாசம் என்ற ஒரு சிஸ்டம், ஒரு அமைப்பு முறை கல்விக்கு. அந்த கல்வி அமைப்பு முறையை பார்த்தீர்கள்னா, அந்த அந்த ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு, அந்த தொடர்பினுடைய அந்த தெய்வீகம், அது ஒரு தனி தன்மை. அன்றைக்கி கமலா தியேட்டரில் ஒரு பெரிய கியூ நிற்கிது. 2 பசங்க அந்த ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு தலையில் கட்சி வச்சுட்டு ஒரு பையன் நின்றுட்டுருக்கான். இந்த 2 பேரும் தியேட்டரில் நிற்கிறத அந்த பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்தார். அவர் பார்த்து, என்னடா நீங்கள் ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க, உங்கள் அப்பாலாம் நினச்சிட்டு எல்லாம் பண்ணுறீங்க, இங்கே எங்கடா பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு அந்த பையனை பார்த்து கேட்குறார். அந்த கியூவில் இருக்கிற பையன், இல்லை உங்கள் அப்பாட்ட சொல்கிறேன் நான் அப்படின்னார். உடனே அவன் சொன்னான், நீங்கள் எங்கள் அப்பாட்ட சொல்கிறத பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் டிக்கெட் இப்போ எடுக்கிறது எனக்காக இல்லை, எங்கள் வாத்தியாருக்கு தான் ரிசர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உடனே இவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. வாத்தியார் காலேஜ் பாடம் நடக்கிற நேரத்தில் ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஒன்று அனுப்பிச்சிருக்கிறாரா, இரு ஹெட்மாஸ்டர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னாரு. பின்னால் நிற்கிற பையன் ஹெட்மாஸ்டருக்கு எடுக்கிறதுக்காக நிற்கிறான்னா. இப்படி போயிட்டுருக்கு எஜுகேஷன். சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் கல்வித்துறையில் இப்போ இருக்கிறேன். ஆஃப் லேட்டு அரசு துறையில் பணியாற்றி ஒரு 22 வருஷம் 21 வருஷம் பணியாற்றிய பிறகு அரசு துறையில், அதுக்கப்புறம் பேசிக்காக இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் மாஸ்டர் டிகிரி இருந்ததுனால கல்வித்துறைக்கும் போகலாமேன்றதுக்காக அவுட் ஆஃப் மை ஓன் கியூரியாசிட்டி நான் கல்வித்துறைக்கு போனேன். அந்த கல்வித்துறைக்கு போனதுக்கப்புறம் நான் படிக்கிற காலத்தில் இருந்த அந்த கல்வித்துறைக்கும் இப்போ நான் பார்க்குற இந்த ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸினுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பும் அதுவும் இதுவும் நினச்சி பார்க்குற பொழுது என்ன ஒரு பெரிய வாஸ்ட் டிஃப்ரென்ஸு. அப்போ இருந்த அது அப்போவே அந்த ஆசிரியர்கள்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப டிட்டோரியேஷன் ஆகிடுச்சு, ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்னு. அந்த ஆசிரியர்கள் அந்த இப்போ அந்த ஆசிரியர்கள் இப்போ இருக்கிற நிலையை பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. திருமூலர் சிறந்த குரு. நமக்கு குருகுல வாசம் போக முடியாது, எல்லா குருவையும் தேடி போக முடியாது. ஆனால் திருமூலர் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய அற்புதமான குரு. அவர் திருமூலர் சொல்லுகிறார், பின்னால் 4ஆம் தந்திரத்தில் வரும்னு நினைக்கிறேன், மொத்தமே ஆகமம் 9 தான் சொல்றார். ஆகமங்களே மொத்தம் 9 தான். அந்த 9 ஆகமங்களை உபதேசம் பண்ண மிகச்சிலரில் திருமூலர் ஒருத்தர். நந்தியம்பெருமான்ட்ட உபதேசம் வாங்கியவர்கள் ரொம்ப வெரி ஃபியூ, ஹேண்ட்ஃபுல். அந்த 9 ஆகமங்கள் தான் உபதேசிக்கும். இந்த 9 தான் 28 பிரிஞ்சுது. அந்த 9 கேட்ட நானுங்கிறாரு. ஆகமம் 9. அத திருமூலர் தனக்கு கீழே இருக்கிற சீடர்களுக்கு உபதேசம் பண்ணது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அதை நூல் வடிவாக நமக்கு தந்திருக்கிறாரு பாருங்க. ஏன் இது 3000 வருஷம் அப்படின்னு சொல்லப்பெறுகிறது அப்படின்னு கேட்டா, இந்த 3000 வருஷம் என்பது ஆண்டுக்கு ஒரு பாடலாக 3000 பாடல்களை திருமூலர் செய்தார் என்று நாம் சொன்னாலும் கூட, அடிப்படையாக பார்க்கிற பொழுது இந்த ஆண்டு கணக்கு யோகிகளுக்கு வேற,
இந்த யோகிகளுக்கு இருக்கிற ஆண்டு கணக்கு வேறு, நமக்கு இருக்கிற கணக்கு வேறு. இப்போ நமக்கு இருக்கிற ஒரு நாள் தான் எறும்புக்கு ஒரு நாளா இல்லை, எறும்புக்கு வேற, நாய்க்கு வேற, மாட்டுக்கு வேற, ஸ்கேலு டிஃபர் ஆகும், வேறுபடும். அது அந்த மாதிரி அவர் அந்த பாடல்களை நமக்கு செய்து தந்திருக்கிறார், நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த மாதிரி கால கணக்க 3000 ஆண்டுகளில் ஒரு ஆண்டு கணக்கில் செய்ய வேண்டிய ஒன்றை நாள் கணக்கில் செய்து நமக்கு கொடுத்துருக்கிறார். அதுவும் இல்லாமல் யோக நிலையில் இருக்கிற பொழுது பாடல் செய்ய முடியாது. யோகத்திலிருந்து விடுபட்டு யோகம் இன்டரப்ட் ஆகும் பொழுது தான் பாடல் செய்ய முடியும். அதனால் யோகத்தில் இருந்த பொழுது பாடினதில்லை, யோகம் எப்பப்பெல்லாம் இன்டரப்ட் ஆகுதோ அப்போல்லாம் பாடியிருக்கார். இப்போ திருவாசகம் கூட அனுபவ பாடல்கள் நாம் சொல்லுகிறோம். அனுபவ பாடல்கள் அனுபவத்தின் போது பாடியவை அல்ல, அனுபவத்தின் போது பாடுவதற்கே தோணாது. அனுபவத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிற பொழுது சொல்லுமா, நல்ல சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கோம், எப்படி இருக்குன்னு சொல்லவே மாட்டான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கையெல்லாம் அப்புறம் தானே சொல்லுவான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் தீர்ந்து போனதுக்கப்புறம் சொல்லுவான், ஏன்னா இவன் போய் சாப்பிட்ருவான், இன்னும் அவ்வளோ நல்லெண்ணம் இன்னும் அப்படி சொல்லுவான். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் சொல்லுவான். நல்ல ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிற பொழுது சொல்லுவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ திருவாசகம் அனுபவத்தின் போது விளைந்தவை அல்ல, அனுபவத்திலே தடை நிகழ்ந்த போது விளைந்தவை. அந்த அனுபவத்தின் போது தடை நிகழ்ந்த பொழுது விளைந்த பாடல்கள் அனுபவ பிழிவாக விளங்கி, அந்த அனுபவ பிழிவு பார்த்தீர்கள் சொன்னால் அவர் அந்த அந்த அனுபவத்தின் தடையினாலே பாடியவை என்பது பல்வ பாடல்களில் நாம் தெரிந்து கொள்ளலாம். பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனே, பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனே, பற்று நான் மற்றிலேன் கண்டாய், சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே, திருப்பெருந்துறை உரை சிவனே. பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனே, பற்று நான் மற்றிலேன் கண்டாய், சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே, திருப்பெரும் துறை உரை சிவனே. ஆரொடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன், ஆண்டனி அருளிலையானால், வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய், வருக என்று அருள் புரியாயே. வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய், வருக என்று வானு கூப்பிடுப்பா என்னங்கிற, வருக என்று நீ சொல்லு. நீ வானு கூப்பிடாம நாம் போக முடியாது. இங்கேருந்து நாம் கிளம்பணும்னா அவன் வானு கூப்பிட்டா தான் போக முடியும். சரி போதும் வா அப்படின்னு, இல்லைன்னா போக முடியாது. அதனால தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த அஞ்சைக்களத்து அப்புறம் போய் நின்று அங்கே நிற்கிறார். நின்னதுக்கப்புறம் கண்ணீர் பெருகுகிறது, அவருக்கு கண்ணீர் விட்டு கேட்கிறார், வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழித்தேன். சாமி, எனக்கு இன்னும் அந்த 20 மனைவிகளோடு வாழ்கிற வாழ்க்கையில் விருப்பம் இருக்குன்னு நீ நினைக்கிறியா? எனக்கு இருக்குன்னு நினைக்கிறியா? நீ எதுக்காக என்னை இங்கே ரீட்டைன் பண்ணி வச்சிருக்கிறேன்னு கேட்குறாரு. எனக்கு எதுலேயுமே விருப்பம் கிடையாதப்பா, என்ன எதுக்காக வச்சுருக்க? என்னால் ஏதாவது காரியம் ஆகணும், அதெல்லாம் முடிச்சுட்டு இல்லையா? இன்னும் என்னதுக்கு எதுக்காக இங்கே ஷட்டில் அடிச்சிட்டு இருக்கிற? திருவாரூருக்கும் திரு அஞ்சைக்களத்துக்கும் எதுக்கு என்ன திரும்ப திரும்ப போகிறதும் வரதுமா இருக்கிறேனேப்பா, எனக்கு போதும் நான் வரேன்னார். எனக்கு போதும் நான் வரேன்னார். வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழித்தேன். அவ்வளோதான் சாமிக்கு தெரிஞ்சது. சாமி சொன்னார், நினைத்தார், நினைத்த மாத்திரத்தில் திருமால், பிரமன், இந்திரன் அத்தனை தேவர்களும் வந்து கூடினார்கள். 33 கோடி தேவர்களும் வந்து கூடினார். சாமி சுந்தரம் வரையங்கிறான், போய் கூட்டு வாங்கப்பா அப்படின்னார். சுந்தரம் வரையங்கிறார், போய் கூட்டு வா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் சாமி, நாங்கள் போய் அழைச்சிட்டு வந்துடுறோம். எங்கே அவசரமாக கிளம்புறீங்க, எதில் போய் கூட்டு வருவீங்க? என்ன திருமால் சொன்னார், சாமி என்னுடைய கருட வாகனம் நினைச்சா 100கணக்கான மயில் பறக்கும், நோஸ் டை, அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னார். சாமி என்னுடைய அண்ணன் வாங்கணும். பிரம்மா சொன்னார், இதில் ரொம்ப சாஃப்ட்
பெடலிங் ரொம்ப அருமையாக இருக்கும். மேலே போகிறதே தெரியாது, ரொம்ப சாஃப்ட் ட்ராவல். அதெல்லாம் வேணாம்ப்பா. இந்திரன் சொன்ன என்னுடைய மேகத்தேரு அதெல்லாம் வேணாம். என்னது எதையும் வேணாங்கிற இருந்தாலும் ஒரு கடைசியில் ஒரு ரிஷபத்தை அனுப்ப போகிறாரு. அது லொடக்குன்னு என்னைக்கு போய் சேர்றது? இவர் போயிட்டு இருப்பார் அதில். சாமியா அப்போ எதில் தான் போகிறது? அப்படி திரும்பி பார்த்தார், அங்கே வாணன் ஒருத்தர் நின்னான். முதலாளிக்கும் டிரைவருக்கும் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்படி பார்வையிலேயே டிரைவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவார். அப்படின்னா கூட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்லேயே விட்டு வந்துருன்னு அர்த்தம். அப்படின்னா வீட்டில் கொண்டு விட்டுவான்னு அர்த்தம். இது டிரைவருக்கும் முதலாளிக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். வாணன் சிவபெருமானுக்கு டிரைவர். என்ன டிரைவர் இது? எதுக்கு என்ன வண்டி வச்சிருக்காரு இவருக்கு டிரைவர் நீங்க நினைக்கலாம். அவர் ஒரு வண்டி வச்சிருக்காரு. அதுதான் அந்த ஐராவணம். பக்கத்துக்கு 1000 தந்தம் இருக்கிற வெள்ளை யானை சுவாமியோடது. ஐராவணம்னு ஒரு யானை வச்சிருக்காரு சிவபெருமான். ஷெட்டிலேயே போட்டு பூட்டி வச்சிரு. ஆனால் யூஸ் பண்றது என்ன சாமி எல்லாம் வேணான்னாரு. அப்புறம் திடீர்னு இந்த வாணன்ற ஒருத்தவன் தான் அவனை எப்படின்னாரு என்னன்னு திருமால் போது கொண்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் போய் அங்கிருந்து இந்த வாணங்கிறவன் அந்த யானையை அப்படி கூட்டு வந்தான். திருமால் பார்த்தாரா? கண்ணில் கூட காட்டலையா? சாமி காட்டிருந்தா திருமலை கூட்டிட்டு ஒரு ஜாலி ரைடு போயிட்டு வந்துருக்கலாங்க. நம்மகிட்ட கூட காட்டாம இப்படி உள்ளே வச்சிருக்கிறாரு. அந்த யானை வந்தது அப்படின்னார். அடுத்த நிமிஷம் திருவஞ்சிகளத்துக்கு வந்தது. சாமி அந்த இதை வளமா வந்தார். அஞ்சைக்களத்து அப்புறம் இங்கே தான் சொன்னார், வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொடித்தேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வளமா வாசலுக்கு வந்தார். வாசலுக்கு வந்தா அங்க வெள்ளை யானை நிக்குது. யாரு? திருமால் நிக்கிறாரு, பிரம்மன் நிக்கிறான், இந்திரன் நிக்கிறான், அத்தனை பேரும் வணங்கி நிக்கிறாரு. சாமி கேட்கிறாரு என்னன்னாரு. அழைச்சிட்டு வர சொல்லி உத்தரவு. அப்படியா? இப்பதான் சொன்னேன். அதுக்குள்ள சில பேர் வராதுன்னு நினைச்சுக்கிட்டே கூப்பிடுவாங்க. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா சிலது ரொம்ப ரொம்ப எங்கே இந்த ஏட்ட தொலைச்சானோ தெரியல, இதுங்கிட்ட மாட்டிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறேன், போய் சேர வேண்டியது இல்லாமல் இங்கே இருந்துட்டு இவ்வளோ பாடுபடுறேன். இந்த கட்டையில் போகிற என் ஏட்டை எங்கேயோ தொலைச்சிட்டான் போல. டங்குன்னு நின்னான் பக்கத்து. என்னடா அது கண்ணங்கரையில் நிற்கிறேன், கண்ணு வேற எனக்கு சரியா தெரியல. யாராடி பாட்டி இப்போ சொன்னியே யமன்? நான் தான் வந்திருக்கேன். எதுக்குடா? ஏடு கிடச்சிருச்சு. உன் ஏடு கையோட கூட்டு போகலான்னு வந்திருக்கேன். அட கட்டையில் போகிற வேலை. நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அதுக்குள்ளே நீ எவ்வாவே வந்து விட்டியா? ஏய் வேலை இருக்குடா, என் கொள்ளு பேத்திக்கு கல்யாணம் வந்துடுற. கொள்ளு பேத்திக்கு என்ன வயசு? இப்போ தானே பிறந்திருக்கு. யாருக்கு இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு ஆசை இருக்கும்? இந்த உலகை விட்டு நீங்குவதற்கு எவருக்குமே விருப்பம் இருக்கு. சாமி அப்படி வல்லமா வந்துட்டு வராரு. வெள்ளையான நிற்கிது. சாமியை அழைச்சிட்டு வர சொல்லி உத்தரவு. யாரை நினைச்சாரா மனசுல? சுவாமி திருவாரூர்ல இருக்கிற பரவ நாச்சியாரை நினைக்கல, திருவொற்றியூர்ல இருக்கிற சங்கிலி நாச்சியாரை நினைக்கல. கிளம்பும் போது போயிட்டு வரேன்னு கூட சொல்லாம வந்துட்டோமே நண்பன் சேரமான் பெருமாள் நாயனார், அவரை மட்டும் மனசு நினைச்சு. அன்னைக்குன்னு பார்த்து எப்பவும் சேர்ந்தா வருவார். அன்னைக்கு கிளம்பும் போது அவரு டக்குன்னு இன்னும் கோயில் போகணும்னு தோணுச்சு. டக்குன்னு கிளம்பிட்டாரு. கிளம்பும் போது அந்த மெய்காபாலனை பார்த்து கேட்டார், எங்கப்பா உங்க பாஸ்னாரு. சாமி குளிச்சிட்டு இருக்கிறாங்க. சரிப்பா கோயில் போறேன்னு சொல்லிப்பான்ட்டு வந்துட்டார். கோயிலுக்கு போயிருக்கான்னு நினைச்சிட்டு பாரு. நான் இங்கிருந்து கைலாயத்துக்கே கிளம்புறேன்னு. ஒருவேளை வெளியே பத்தியா சாமி கோயிலுக்குன்னு உடனே நம்மள எல்லாம் கூட்டிட்டு போனார், கையிலான விட்டுட்டு போயிட்டார் பத்தியா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இல்லை, மனசுல நினைச்சார். நினைச்ச உடனே அவருக்கு தெரிஞ்சது. அப்ப இந்த உலகை விட்டு நீங்குவதற்கு வான்னு கூப்பிட்டா தான் போக முடியும். வா அப்படின்னு கூப்பிட்டாது, அதனால இவர் போனாரு. இல்லாட்டி போக முடியுமா வான்னு கூப்பிடாம? இப்ப வான்னு கூப்பிடாம போனவர் சேரமான் பெருமாள் நாயனார் தான். அவர் வெள்ளையான மேல ஏறின உடனே அப்படி கிளம்ப போற நேரத்தில் அவர் குதிரையில வேக வேகமா நினைச்சாருன்னு உடனே அவருக்கு தெரிஞ்சு போச்சு. டெலிபதி
உடனே என்ன பண்ணாரு, குதிரையை எடுத்துக்கிட்டு தன்னுடைய குதிரையை ஏறிக்கிட்டு வேக வேகமாக வராரு. இவரை தொடர்ந்துக்கிட்டு வீரர்கள் வருகிறார்கள், நூற்றுக்கணக்கான வீரர்கள் வருகிறார்கள். வந்து இந்த கோயில் வாசல் அடைகிறாரு, டேக் ஆஃப் ஆயிடுச்சு, கிளம்பிருச்சு வெள்ளையானா. அவ்வளவுதான் பார்த்தார். உடனே அந்த குதிரையினுடைய காதில், அவர் களறிட்டறிவார்னு பேர் அவருக்கு. களறிட்டறிவார் என்று சொன்னால் கழறுதல் தெரியும். கழறுதல் என்று சொன்னால் ஓரறிவு உயிரிலிருந்து ஆறறிவு உயிர் வரைக்கும் யார் பேசுவதும் தெரியுமா அவருக்கு. உடனே குதிரைக்கு 5 எழுத்து ஓதினாராம் காதில். இந்த குதிரை எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கணும், 5 எழுத்து உபதேசம் பண்ணாராம் குதிரைக்கு. மனுஷனாக பிறந்து நமக்கே இன்னும் கிடைக்கல 5 எழுத்து உபதேசம், அதுக்கு கிடைச்சிதான் குதிரைக்கு. உடனே குதிரை கிளம்பிருச்சு. கிளம்புன வேகத்தில் அதை போய் யானையை பிடிச்சது மட்டுமில்லை, யானைக்கு பின்னாடி போனால் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருமுகம் தெரியாது. சேவிக்கணுட்டு யானையை ஓவர்டேக் பண்ணி முன்பக்கமாக போய் நின்று குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு அவரை தரிசனம் பண்ணிக்கிட்டே வழிபாடு செய்துக்கிட்டே வந்தாராம் சேரமான் பெருமாள் நாயனார். அவர் முன்னால் குதிரை போகுது, பின்னால் யானை அப்படி போகுது. அந்த குதிரை அப்படி திரும்பி இருக்கு இந்த பக்கம். அப்படி அழைத்து கொண்டு போனாராம். இவர் மேலே போனாருன்ன உடனே அவர் ஒருத்தர் தான் குதிரையில் போனார். கீழே வந்தார்கள் வீரர்கள் அத்தனை பேரும். இவர் மேலே போயிட்டார், பெருமாள் போயிட்டார், சேரமான் பெருமாள் போயிட்டாருன்னு அத்தனை பேரும் தம்முடைய உடைவாளை உருவி தம்மை குத்தி கொண்டு உயிரை இழந்தார்கள் அத்தனை பேரும். இனிமே எப்படி இருக்கிறது அவர் இல்லாமன்ட்டு. அரசாட்சியில் இருக்கிற அரசன் போனா குடிமகன் ஐயோன்னு அலறி வீழணும். நல்லா தொலைஞ்சாப்பா, நல்லது விடு, அப்படி ஆட்சி விட்டு போனாயா நல்ல வேலையா அப்படின்னா நினைக்கணும். அங்கே போய் சேர்ந்த உடனே இவர் நம்ம சுந்தரமூர்த்தி உள்ளே போயிட்டார் நேராக. ஏன், அவர்கிட்ட ஐடி கார்டு இருந்தது, பாஸ்வேர்டு சொன்னார், உள்ளே போயிட்டார். இவர் வெளியில் மாட்டிக்கிட்டார். அங்கே போய் உள்ளே போய் சொன்னார், வா சுந்தரான்னாரு. பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், வெளியில் பெருமாள் நாயனர் வந்திருக்கார், சேரமான் பெருமாள். அப்படியா, வர சொல்லு. நந்தி உள்ள விட்டார். வந்த உடனே அவர் என்ன கேட்டார் தெரியுமா? அவரு, நான் உன்னை வான்னு சொல்லவே இல்லையே, நீ எதுக்கு வந்த என்ன கேட்டார். யாரு? சிவபெருமான் கேட்டார். உன்னை வான்னு சொல்லவே இல்லையே, நீ ஏன் வந்தாரு. அவர் உடனே பதில் சொல்றாரு பாருங்க. அதுதான் ரொம்ப மோஸ்ட் இன்டெலிஜென்ட். பெரிய புராணத்தில் கிளைமேக்ஸ் இது. பெரிய புராணத்தினுடைய கிளைமேக்ஸ் வெள்ளானை சருக்கம் படிக்கணும். என்ன ஆனந்தம் தெரியுங்களா? நான் உன்னை கூப்பிடவே இல்லையே, நீ எதுக்கு வந்தேன்னாரு. அவர் உடனே பதில் சொன்னாரு, யாருக்கு தெரியும் நான் இங்கே வருவேன்னு. சுந்தரமூர்த்தி சுவாமி திருவடியை பிடிச்சிக்கிட்டே இருந்தேன், அது கொண்டு வந்து இங்கே விட்டுருச்சுன்னார். அப்ப சிவபெருமான் வான்னு கூப்பிடாம கூட ஒரு அடியாருடைய திருவருள் இருக்குமானால் கைலாயம் போய் சேர்ந்துள்ளான். அதுதான் அடியார் பெருமை, அதுதான் திருத்தொண்டர் புராணம். அப்ப வான்னு கூப்பிடணும். அவன் வருக என்று அருள் புரியாயேன்னாரு. வான்னு கூப்பிடணும். இந்த உடம்பு அதுதான் நம்ம இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய வரம், அற்புதமான ஒரு அது என்ன சொல்லுவது, சாதனம். இந்த சாதனத்தினுடைய முடிந்த பயன்தான் யோகம். அந்த முடிந்த பயன் என்னன்னு கேட்டா, இந்த சிரசு உச்சியில இறைவனை உணர்தல். அதுதான் சந்திர யோகத்தினுடைய விளைவாக என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அக்னிமயமாக இருக்கிற இந்த உடம்பு, இது அக்னிமயமாக தான் இருக்கு. 98.4 மெயின்டைன் ஆகுது. 98.4 டிகிரி. இந்த அக்னிமயமான இந்த உடம்பு சிரசு கொதித்து கொண்டு இருக்கிறது. அதை குளிர்ச்சி செய்ய வேண்டும். அதை குளிர்ச்சி செய்கின்ற அந்த முறையைத்தான் யோகம் என்று சொல்லுகிறார். அதைத்தான் சொல்லுகிறார். உந்தியங்கமலத்து உதித்தழும் சோதியை அந்திக்கும் மந்திரம் ஆறும் அறிகிலார். அந்திக்கும் மந்திரம் ஆறும் அறிந்த பின்
தந்தைக்கு முன்னர் மகன் பிறந்தானே, உந்தியங்கமலத்து உதித்தழும் சோதிகை, அந்திக்கும் மந்திரம் ஆறும் அறிகிறார். அந்திக்கும் மந்திரம் ஆறும் அறிந்தபின், தந்தைக்கு முன்னர் மகன் பிறந்தானே. பிறந்தானேன்னு இருக்கா, இருந்தானேன்னு இருக்கா? பிறந்தானே தான் இருக்கா? வேற ஏதாவது பாடம் வச்சிருக்கீங்களா? இருந்தானேங்கிறதும் ஒரு பாடம் தான். சில பிரதிகளில் இருந்தானேன்னு. தந்தைக்கு முன்னர் மகன் பிறந்தானே, அப்பாவுக்கு முன்னாடியே புள்ள பிறந்துட்டான் அப்படின்னு சமத்காரமா சொல்லுகிறார். 6 ஆதாரங்கள் என்று சொல்லக்கூடிய படிநிலைகள்: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா. ஒரு 6 பாயிண்ட். இந்த 6 புள்ளி ரொம்ப முக்கியம் உடம்புல. இந்த 6 புள்ளி எப்படி அமைந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த உடம்பிற்கு ஆதாரமாக இருக்கிற உடம்பு உள்ளே ஒரு உடம்பு இருக்கு. அது பேரு புரியட்ட காயம்னு பேரு. அன்பர்களே, நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். புரியட்ட காயம் என்று சொல்லக்கூடிய இந்த சூக்கம உடம்பு என்கிற ஒன்று இருக்கிறதே, அது இறைவனால் தரப்பெற்றது, சிவனால் தரப்பெற்றது தான் இந்த சூக்கம உடம்பு. அந்த 8 புரியட்ட காயம் என்று சொல்லுவதற்கு காரணம், அதில் 8 தத்துவங்கள் இருக்கின்றன. அந்த 8 தத்துவங்கள் அதில் என்ன இருக்குன்னு கேட்டா, 5 தன்மாத்திரை, மனம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லக்கூடிய 3 அந்த கரணங்கள் இருக்கு. இப்ப நாம ஒரு காட்சியை பார்க்கிறோம்னு சொன்னா, பார்க்கிற காட்சியை கேப்சர் பண்ற கண்ணு இங்க இருக்கு. அது ஆக்சுவலா டிரான்ஸ்டியூசர். அது என்ன பண்றது? பார்வையை பார்க்க. இந்த மைக் இருக்கு இல்லையா, இந்த மைக்கு நான் பேசுறேன், இது பேசுன உடனே இது என்ன பண்ணுது? இந்த ஒலியை என்ன பண்ணுது? இது ஒரு டிரான்ஸ்டியூசர். இந்த மைக்கு இது என்ன பண்ணுது? இந்த ஒலி அலைகளை, சவுண்டா தான் நான் எனர்ஜி கொடுக்குறேன், இந்த ஒலி அலைகளை இது என்ன செய்கிறது? மின் அலைகளாக மாற்றுகிறது. மின் அலைகளாக மாற்றி இந்த ஒயர்ல போகுது, இப்படி போகுது. இந்த ஒயர் அங்க ஒரு ஆம்பிளிஃபயர் வச்சிருப்பாங்க. நான் பேசுறதை இது மின் அலைகளாக மாற்றின உடனே, அது நான் பேசுகிற பொழுது இருக்கிற அந்த வலிமை எவ்வளவு இருக்குமோ அந்த வலிமை அளவுக்குத்தான் இந்த ஒலியும் போகும் இல்லையா? ரொம்ப ஃபீபிளா தான் இருக்கும், ரொம்ப குறைவா இருக்கும். அதனால இந்த மின் அலைகளாக மாற்றப்பட்ட பிறகு இது இந்த ஒயர் வழியா அந்த ஆம்பிளிஃபயருக்கு போன உடனே கொஞ்சமா வருகிற அந்த மின் அலைகளை, அதனுடைய எனர்ஜியை, அதனுடைய சக்தியை அதிகப்படுத்தி பூஸ்ட் பண்ணி திரும்பவும் ஒயர் வழியா எடுத்துட்டு வந்து எதுல கொடுக்குது? ஸ்பீக்கர்ல கொடுக்குதுங்க. இதான் இது ஒரு டிரான்ஸ்டியூசர், அது ஒரு டிரான்ஸ்டியூசர். டிரான்ஸ்டியூசர்னா which converts one form of energy into another form of energy. அதுதான் டிரான்ஸ்டியூசர்னு பேரு. one form of energy, sound energy, அதை it is converted into electrical energy. திரும்பவும் electric energy is converted into sound energy in the speaker. அதுவும் ஒரு டிரான்ஸ்டியூசர். அது என்ன பண்ணுது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை சவுண்ட் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. ஏதோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தப்பிச்சு வந்தோன்னு பார்த்தா இந்த சயின்ஸு விடாமல் திருமந்திரத்திலையும் துரத்திக்கிட்டு வருதே சார் அப்படின்னு நீங்கள் ஒன்றும் அச்சப்பட வேண்டாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த உடம்பை பார்த்து தான் எல்லாமே. இங்கேயும் மட்டும் என்ன நடக்குது? கண்ணில் ஒரு காட்சி பார்க்கிறோம், இந்த காட்சி போய் விழுந்து உடனே மின்னலைகளாக மாற்றப்படுகிறது. மாற்றப்பட்டு தான் அது எடுத்து போகுது. அந்த மின்னலைகளை எல்லாம் பல்சஸ், ஏகப்பட்ட நரம்பு கூட்டம், வயர்ஸை போட்டு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு வயரா 2 வயரா 72,000 வயரம் உள்ளுக்குள்ள. எத்தனை வயரு? 72,000 வயர். கொஞ்சம் பிரிச்சா உள்ளுக்குள்ள கண்ணா பின்னான்னு போகுது. ரங்கநாத ஸ்ட்ரீட் டிராபிக் மாதிரி அப்படி போயிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள வயருங்க. எது எங்க போகுது? அப்ப இந்த கருவிகள் எல்லாவற்றையும் எப்படி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், புறக்கருவிகளை எல்லாம் இந்த தூல உடம்பிலேயும்
புறக்கருவிகளிலிருந்து பெறப்படுகின்ற உணர்வுகளை பெறுவதற்குரிய கருவிகளை உள்ளே இருக்கிற ஒரு உடம்புலையும் வச்சார். நாக்க வெளியில வச்சார், சுவைய உள்ள வச்சார். நாக்கு இங்க இருக்கு, சுவை எங்க இருக்கு? உள்ள இருக்கிற உடம்புல தான் இருக்கு சுவை. இந்த நாக்கில் வச்சதுனால உணர்ந்துராது. உள்ள இருக்கிற அந்த மனசு அந்த நாக்கோட சேர்ந்து இருந்தா தான் இந்த காயமும் அந்த காயம்னா உடம்புன்னு அர்த்தங்க. காயம்னா ஏதோ பெருங்காயம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. காயம் என்ன, புரியட்ட காயம், காயம்னா பாடி, உடம்புன்னு அர்த்தம். இந்த உடம்புல இருக்கக்கூடிய கருவிகள் தன்மாத்திரைகள் என்று அழைக்கப்படுகின்ற சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 தன்மாத்திரைகளும் இந்த உடம்புக்குள்ள இருக்கு. இப்ப கண்ணு உன்னை பார்க்குது, இட் பர்சீவ்ஸ் சம்திங், அது பார்க்குதுன்னு சொன்னா பார்வை என்கிற உணர்வு எங்க இருக்கு? உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உடம்புல தான் இருக்கு. இப்ப சப்போஸ் அது டிட்டாச் ஆயிருந்ததுன்னு வச்சுக்குவோம், அந்த காயம், அந்த உடம்பு, அந்த கருவியும் இந்த கருவியும் கனெக்ட் ஆகலைன்னு வச்சுக்குவோம். எது? கண்ணுங்கிற டிரான்ஸ்டியூசரும் உள்ள இருக்க பார்வை என்று சொல்லக்கூடிய, பார்த்தல் என்று சொல்லக்கூடிய உணர்வு இருக்கிறதல்ல, அது ரெண்டும் சேராம இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்னுச்சா, பார்த்துக்கிட்டே இருப்போம், ஆனால் பார்வை கிடையாது. அவர் அப்புறம் நம்மளை போட்டு உழுக்குவார். என்ன சார் பார்த்துக்கிட்டு பார்க்காத மாதிரி போறீங்க, உங்களை கவனிக்கவே இல்லை சார். கண்ணு திறந்து தானே இருந்தது, எய்த்தாப்புல தானே இருந்தார். காலையில் ஹிண்டு பேப்பரை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சுட்டு இருக்கிற பொழுது அந்த அம்மா கொண்டு அந்த காலை பானத்தை கொடுத்த உடனே அதை வாங்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக குடித்தார். பேப்பரில் ஆழ்ந்து போய் அதை குடிக்கிறார். அப்புறமா அந்த அம்மா அங்கேருந்து வந்து, இந்த பேப்பர்லேருந்து இந்த கண்ணை எடுக்கவே மாட்டீங்களே, எப்படி இருந்தது அப்படின்னாங்க. இன்னைக்கு தான் நீ டீ நல்லாவே போட்டிருக்கேன்னாரு. அட பாவி மனுஷன், அது காப்பியா? ஓ, இப்போ காப்பியெல்லாம் டீ மாதிரி போட ஆரம்பிச்சிட்டியான்னாரு. ஏன்? சுவைக்கிற நாக்கு சுவைத்ததை தெரிஞ்சுதா? இல்ல, இந்த கண்ணு அதுல இன்வால்வ் ஆனதுனால நாக்கினுடைய சுவைத்தல் அங்க கொண்டு வச்சதுனால உள்ள உணர்வு வந்துடாது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உடம்பிற்குள்ள இருக்கக்கூடிய புரியட்ட காயம் என்று சொல்லக்கூடிய இருக்குல்ல, அந்த உடம்புல தான் அந்த உணர்வு பெறப்படுகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த உடம்பைத்தான் இறைவன் நமக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறான். முதல்ல இறைவன் நமக்கு தந்த உடம்பு உள்ளே இருக்கக்கூடிய சூக்கும உடம்பு என்று சொல்லக்கூடிய புரியட்ட காயம். ரொம்ப கவனமாக கேட்கறது வேண்டும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த புரியட்ட காயம் என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பு இறைவனால் தரப்பெற்றது. சூக்கும உடம்பு தான் இறைவனால் தரப்பெற்ற உடம்பு. அந்த உடம்புக்கு அவன்தான் இறைவன், அவன்தான் தாய் தந்தை, அவன் கொடுத்தது தான் உடம்பு. ஒரு உண்மையான செய்தி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுக்கு இருக்கக்கூடிய சூக்கும உடம்பு, யானைக்கு இருக்கிற சூக்கும உடம்பு, எறும்புக்கு இருக்கிற சூக்கும உடம்பு, ஒரு கொசுவுக்கு இருக்கிற சூக்கும உடம்பு, ஒரு புழுவுக்கு இருக்கிற சூக்கும உடம்பு எல்லாம் ஒன்று தான். அதுதான் இங்கே இருக்கிற ரொம்ப முக்கியமான செய்தி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் ஒன்று தான். சூக்கும உடம்பை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்று தான். ஆனால் அவுட்டர் லேயர் இருக்கு பாருங்க, அவுட்டர் பாடி, அதுதான் சட்டை தச்சு போடுற மாதிரி. உண்மையிலேயே பார்க்க போனால் அப்பாவும் அம்மாவும் யாருன்னு கேட்டால், அம்மையப்பராக இருக்கிற சிவபெருமான், அவன் தான் அந்த உடம்பை கொடுத்தவன். ஆனால் மேலே போட்டிருக்கிற இந்த உடம்பு சட்டை தைச்சி போட்டிருக்கிறோம், அவ்வளோதான். சட்டை தைச்சி 2 டெய்லருங்களை தான் நம்ம அப்பா அம்மானு கூப்பிட்டுருக்கோம். உண்மையிலே யார் அப்பா அம்மானு கூப்பிடணும்? அதனால தான் யானைகள் அவங்கள தான் அப்பா அம்மானு கூப்பிடுவாங்க. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே. உபச்சாரத்துக்காக சொல்லலை, உண்மையிலேயே அவன் தான் அப்பா அம்மா. அவன் தான் இந்த உடம்பு கொடுத்தவன். உடம்பு மேலே அப்பப்போ சட்டையை மாற்றிக்கிறான். ஒரு சட்டை கிழிஞ்சதுன்னா என்ன பண்ணுவான்? இன்னொரு சட்டை வாங்கி மாட்டிக்குவான், அவ்வளோதான். என்ன, நம்மளே வாங்க முடியாது, அவனே போட்டு விடுவான். அந்த சட்டை போட்டு விடும்போது என்ன ஆகும்னா, அந்த சட்டைக்கு பார்வை இருக்காது, கண்ணு தெரியாது. உள்ள பார்வை என்ற ஒன்று இருக்கும், வெளியில் கண்ணுங்கிற டிரான்ஸ்டியூசர் இல்லாமல் போயிடும். எறும்பு எடுத்துக்கங்க, அதுக்கு 3 அறிவு தானே கொடுத்துருக்குறான். அப்போ என்ன அர்த்தம்? உள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகள் 5 இருக்கலாம், ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்டியூசர் 3 தான் இருக்குது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ வெளியில் இருக்கிற அந்த டிரான்ஸ்டியூசர்னா அந்த கருவி, அந்த கருவி கண்ணு காது என்று சொல்லக்கூடிய விலங்குகள் 5 கருவி வெளியில் கொடுத்துருக்கிறான். இந்த கருவிகளினுடைய அமைப்பு முறையில் தான் இந்த உடம்பு என்கிற ஒன்று. அதில் உள்ளே அதை சொல்லுகிறார். இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சூக்கும உடம்பும் வெளியே இருக்கக்கூடிய இந்த புற உடம்பும் 6 இடங்களில் இணைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு 6 பாயிண்ட்ஸ் ஆஃப் கனெக்ஷன். அந்த 6 இடம் தான் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம். இந்த முதல்ல இருக்கிற மூலாதாரம், மணிபூரகம்,
சுவாதிஷ்டானம், மணிபூரகம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 கீழே தான் இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம். இது பேர் என்ன? மணிபூரகம்னு பேர். நாம பூரகமா அந்த பூரிக்கின்ற அந்த காற்று முழுக்க அங்க வரைக்கும் போகணும். பூரித்தல், பூரகம், கும்பகம், ரேசகம் என்று காற்று சொல்லுகிறோம். அது உள்ள இழுக்கிறோம். அதுக்கு கீழே அந்த லேயர் 3 லேயரா இது இருக்கு. அந்த 3 லேயர்ல இந்த 3 முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அப்புறம் அநாகத விசித்தி ஆகியம். இப்ப உந்தியம் கமலம்னு எதை சொல்லுகிறார் என்று சொன்னால், இப்ப சுவாமி மணிபூரகத்தை சொல்லுகிறார், சுவாதிஷ்டானத்தை சொல்லுகிறார். அங்கே கீழே இருக்க மூலாதாரத்தில் தான் குண்டலினி உண்டு, அதுதான் சோதி. கீழே இருக்கக்கூடிய ஒரு ஒரு மூல அக்னி ஒன்று இருக்கிறது. அந்த மூல அக்னி சுற்றி இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள உள்ளுக்குள்ளே இந்த குண்டலினி என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. அது பாம்பு போல அது காயிலாகி படுத்திருக்குது. எல்லாருக்கும் உண்டு, அத்தனை பேருக்கும் உண்டு அந்த குண்டலினி என்கிற சக்தி. அது எல்லாருக்கும், அதுதான் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி உள்ளுக்குள்ள இருக்கு. இந்த உந்தியங் கமலத்து உதித்தெழும் சோதியைனாரு. ஏன் அங்க உதித்து எழும்னு அங்க சொன்னாருன்னு கேட்டா, மூலாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சோதி அங்கே உறங்கி கொண்டிருக்கும். அந்த குண்டலினி அது முதலாக விழித்து எழுகிற இடம், அது ஆக்ஷனுக்கு வருகிற இடம் அந்த உந்தியங்கமலம் என்று சொல்லக்கூடிய இடம். அதனால உந்தியங்கமலத்து உதித்தெழும் சோதினர். அந்த உந்தியங்கமலம் என்று சொல்லக்கூடிய இடம் அதுதான் நம்ம மணிபூரகம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு கீழே இருக்கக்கூடிய சுவாதிஷ்டானம். அந்த சுவாதிஷ்டானங்கிற இடம் நீர்நிலை. அங்கே உரியவர் தான் திருமால். அந்த திருமால் இருக்கிறாரே, அந்த திருமாலுக்கு கீழே இருக்கிற அந்த மூலாதாரத்தில் இருக்கிறவர் தான் பிரமன். அப்ப முதல்ல எங்க உதிக்குது? கீழே பிரமனாக இருக்கிறவனுக்கு முதல்ல அங்கதான் தோன்ற ஆரம்பித்து அது கிளம்புகிறது. கிளம்புகிற பொழுது திருமாலிடம் சேருகிறது. அப்ப முதல்ல எங்கன்னா பிரமன் தான் தோன்றுகிற இடமாக இருக்கிறான். அதனால திருமாலுக்கு முன்னாலேயே பிரமன் பிறந்துட்டான். என்னதான் திருமால் பிரமனுக்கு தந்தையாக இருந்தாலும் கூட தந்தைக்கு முன்னர் மகன் பிறந்தானேனர். இது எல்லாமே மேலே போக போக ஒவ்வொரு படி நிலையிலையும் பார்த்தால் மேலே இருக்கிற மேலுக்கு மேல் இருக்கிற ஆதார கடவுளர் கீழுக்கு கீழ் இருக்கிற ஆதார கடவுளருக்கு தந்தை போல விளங்குவர். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இங்க வருகிற சோதி தான் சுப்பிரமணிய சோதி. இதுதான் 6 நிலையிலே உதிக்கின்ற ஆதார சோதியாக இங்க விளங்கும். பிறகு இங்க சிவசோதி. ஸோ சிவனுக்கு முன்பாக இந்த இடத்துல இந்த சுப்பிரமணியன் தோன்றுவதனாலே தந்தைக்கு முன்னர் மகன் பிறந்தானேனார். அது ஒரு சமத்காரமா சொன்னார் அந்த சோதி. ஏன்னா கீழே இருக்கக்கூடிய உந்தியங்கமலத்து உதித்தெழும் சோதியை அந்திக்கும் மந்திரம் ஆறும் வருகிறார். இப்ப 2 ப்ராசஸ் நாம நினைச்சுக்கணும். ஒன்று பிராணாயாமம். இந்த பிராணாயாமத்தில் உள்ளே இருக்கக்கூடிய காற்றை கும்பித்திர காத்தானது உள்ளே இட் டெவலப்ஸ் பிரஷர், உள்ளுக்குள்ள ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. இந்த அழுத்தத்தை ஏற்படுத்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய பெரும் சக்தியாக விளங்குவது இந்த குண்டலினி. இந்த குண்டலினி கிளம்புவதற்கு மூல அக்னியும் துணை செய்கிறது. மூலாதாரத்து மூண்டெழும் கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே என்று விநாயகர் வல்ல அவ்வை சொல்லுவார். அப்ப மூலாதாரத்து மூண்டெழும் கனல், கீழே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கனல், ஒரு நெருப்பு. இந்த நெருப்பு உடம்பை இந்த உலகத்திலே தொடர்பு படுத்தி வைப்பதற்காக இருக்கிற நெருப்பு மூலாதார கனல். அந்த கனல் அடியிலே இருக்கிற பொழுது இந்த காற்றானது உள்ளே சென்று கனலினாலே விரிவடைந்து அதிகமான விரிவடைந்த காற்று வெளியே செல்ல முடியாது. அப்படிங்க இல்லைங்களா? ஒரு சின்ன காற்று ஹீட் பண்ணி, ஹவு டஸ் எ ப்ரெஷர் குக்கர் ஒர்க்? எப்படிங்க ப்ரெஷர் குக்கர் ஒர்க் பண்ணுது? ஏன் சாதாரண ஒரு பாத்திரம் வச்சு சாதம் வடிக்கிறது காட்டியும் ப்ரெஷர் குக்கரு ரொம்ப அட்வான்டேஜஸ். என்ன காரணம்?
எல்லாமே சயின்ஸுக்கு ரெலவெண்ட்டு தான் நம்ம சைவமே. இப்படி சைவத்தை சயின்ஸுக்கு ரெலவெண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற சமயங்கள் எல்லாம், மற்ற சமயம் எந்த சமயமாக இருந்தாலும் சரி, எந்த ரிலிஜனாக இருந்தாலும் சரி, அது சயின்ஸ் அங்கே பார்த்துன்னா இங்கே ஓட்டம் ஓடிடும். எல்லா சமயமும் எல்லா மதமும் விஞ்ஞானத்தை தனக்கு எதிர் என்று சொல்லும். இந்த 5 கண்டத்தில் விஞ்ஞானத்தை தனக்கு துணையாக கொண்டு நிலை பெறுகிற ஒரே சமயம் சைவ சமயம் மட்டும்தான் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இட் கால்ஸ் ஃபார் சப்போர்ட். ஒன்றும் வேணாம். இங்கே பாருங்க, இப்போ ப்ரெஷர் குக்கர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பாத்திரத்தில் சயின்ஸ் கொஞ்சம் பார்க்கலாமா? ஐ மீன் நாட் போரிங் யூ இல்லையா? சயின்ஸ் தெரிஞ்சுக்கணும். சயின்ஸ் ரொம்ப ரெலவெண்ட்டு நம்முடைய சமயத்துக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு பருப்பு வேக வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. பருப்பு போடுறோம், தண்ணி ஊற்றுறோம், அடுப்பை பற்ற வைக்கிறோம், ஹீட்டு கீழேருந்து வருது, பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கு. இட் டேக்ஸ் சர்டன் டைம் இல்லையா? கொஞ்ச நாள் ஆகும் இல்லையா? இப்போ என்ன பண்ண அவன், டேய் நீ பருப்பை வேக வைக்கிற பொழுது பருப்புக்கு மேலே தண்ணி இருக்குது, தண்ணிக்கு மேலே இந்த காற்று மண்டலம் இருக்குது, இந்த காற்று அழுத்தம், இது ரூம் டெம்பரேச்சரில் ரூம் அட்மாஸ்பியருக்கு ப்ரெஷரில் தான் இருக்கும். இப்போ இதில் ஒரு சர்டன் டைம் ஆகுது, ஒரு நேரம் ஆகுது. இதையே அந்த பருப்பு தண்ணிக்கு மேலே இருக்கிற காற்றினுடைய அழுத்தத்தை அதிகப்படுத்தினா சீக்கிரமாக பருப்பு வேகுதுன்னு கண்டுபிடிச்சான். ஓ அப்படியாண்ணா, சரி ஒன்று பண்ணி பார்க்கலாம் என்னன்னு. தட்டை போட்டு மூடு. அதனால வேகும் போது என்ன பண்ணுவாங்க, தட்டை வாயில் மூடிடுவாங்கல்ல. ஏன் மூடுறாங்க? இப்போ என்ன ஆகும், இந்த காற்று இதுக்கு மேலே இருக்குல்ல, இந்த தண்ணிக்கு மேலே காற்று இருக்கு இல்லையா, தண்ணியில் பருப்பு இருக்குது, தண்ணிக்கு மேலே காற்று இருக்கு இல்லையா, இது ஹீட்டாக என்ன ஆகும், இந்த காற்று எக்ஸ்பேண்ட் ஆகும், இப்போ வால்யூம் பெருசாகும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆன உடனே இடம் சின்னது தான், ஆனால் வால்யூம் அதிகமாகிடுச்சு. என்ன பண்ணோம், ஒரு ரூம்குள்ளே 10 பேர் இருக்கிறவங்க 200 பேர் ஆகிட்டாங்கன்னா என்ன வருது, நெருக்கம் அதிகமாகல. நெருக்கம் அதிகமாகும் போது அழுத்தம் அதிகமாகும், பருப்பு சீக்கிரம் வேகுது. வெறும் தட்டு மூடுறதுக்கே இந்த பயன்னு சொன்னால், நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ரெஷர் குக்கர் செஞ்சு நல்ல அழுத்தமாக மூடி மேலே காற்று எந்த பக்கமும் தப்பிச்சு போக முடியும் மூணுனா ரொம்ப வேகமாக பருப்பு கொதிக்குது. ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா, ப்ரெஷர் அதிகமானா எப்படி அதிகமாகுது, கீழே இருக்கிற ஹீட்டுனால காற்று விரிவடையுது. அதுபோல் மூலாக்னியை எழுப்பின உடனே மூலாக்னி நீங்கள் உள்ளே இழுத்தீங்கல்ல காற்று, அந்த காற்றை விரிவுபடுத்துது. ஏற்கனவே வெளியே விடாமல் பிடிச்சி வேற வச்சிருக்கிறீங்க, இந்த ஹீட்டில் வேற காற்று விரிவடையுது. அது என்ன பண்ணும், ஒரே அமுத்தம் தூங்கிக்கிட்டு இருக்க குண்டலின் டபக்குன்னு எழுந்திரிச்சு எங்கே போகிறதுன்னு தெரியாது. ஒரே ஒரு ஓப்பனிங் மட்டும்தான் இருக்கும், சுழுமுனா நாடி, அது வழியாக கிர்ன்னு ஏறும். அது ஒரு கேபிலரி டியூப் மாதிரி மேலே ஏறிட்டே போகும். 6 பாயிண்ட், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், எல்லாத்தையும் தட்டு எல்லா வால்வையும் ஓபன் பண்ணி சல்லுன்னு இங்க நிக்கும். அப்ப நீங்க காண்கிற காட்சி தான் சந்திர யோகத்தினுடைய ஆரம்ப காட்சிங்கிறாரு நம்ம சாமி இல்லையா? அது அந்த சக்தி இதுவரைக்கும் உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கு மட்டுமே கீழ் நோக்கி பயன்பட்டு கொண்டிருந்தது. இப்ப அதை கொஞ்சம் மேல் நோக்கி செலுத்துகிறோம். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஞானிகள் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த காலத்தில் ரிஷிகள்லாம் எப்படி தோன்றுறான்னு கேட்டால், அவங்க நெருப்புலேருந்து வந்தாங்கம்பாங்க. அது மேல் நோக்கி எறிவது. நீரிலே தோன்றுவது நீர் கீழ் நோக்கி போகும். உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? இது இந்த ஒரு தத்துவ அமைப்பின் முறையில் 6 ஆதாரங்களையும் கடந்து, அப்ப இந்த 6 ஆதாரங்களையும் கடந்து மேல இப்ப பாருங்க, உந்தியங்கமலம் அது எந்த இடம்? மூலாதாரத்துக்கு ஜஸ்ட் மேல இருக்கிற இடம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அந்த இடத்துல தான் திருமால் இருக்கார். அவருடைய உந்தியங்கமலம், அதிலேருந்து ஒரு தாமரை வரும், அந்த தாமரையில தான் பிரம்மா இருப்பார். பார்த்துருக்கீங்களா? படம் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவர் இப்படி படுத்திருப்பார். என்னது அது? அது யோகம். யோகம் இருக்கிறவர்களுக்கு ஒரு யோக குறி ஒன்று வேணும், யோக பொருள். சும்மா படுத்திருக்க கூடாது. தியானம் இருந்தால் தியானத்துக்கு ஒரு பொருள் வேணும்ல. அறிதுயில் இருக்கிறார், தியானத்தில் இருக்கிறார். தியான பொருளாக இருப்பது எது? அதைத்தான் சொல்லுகிறார். அந்திக்கும் மந்திரம் ஆறும் மருகிலார். அந்த மந்திரம் தான் அசபா மந்திரம், ஹம்ச மந்திரம் என்று சொல்ல. அந்த மந்திரத்தை நிறைய நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல. சொன்னா சொல்லலையா? சொல்லலை. சொன்னேன்னு போய் சொல்லக்கூடாது. 4வது தந்திரத்தில் அதுதான் ஆரம்பம். 4ஆம் தந்திரத்தில் எடுத்தோடனே அதானே அசபா
மந்திரம், திரு அம்பல சக்கரம் அப்படி வரும். 4ஆம் தந்திரம். 4ஆம் தந்திரத்தில் ஆரம்பிக்கும் போதே இந்த அசபா மந்திரம் தான் வரும். அந்த மந்திரத்தை உடனாக சேர்த்துத்தான் பிராணாயாமம் செய்ய வேண்டும். பிராணாயாமத்தை சாதாரணமாக கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் சிவ நோக்கத்தோடு சிவனை அடைய வேண்டும், சிவனுடைய பேரின்பத்தை பெற வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே இந்த பிராணாயாமத்தை நாம் செய்தல் வேண்டும். எனவே பிராணாயாமம் மட்டும் செய்வது பயனல்ல, மேலே அந்த உந்தியங்கமலத்து உதித்தெடும் சோதியை அந்திக்கும் மந்திரம். அந்தித்தல் என்றால் சந்தித்தல் அர்த்தம். அந்திக்கும்னா சந்திக்கும்னு அர்த்தம், டு மீட்னு அர்த்தம். அந்திக்கும்னா அந்த அந்திக்கும் மந்திரம் அசபா மந்திரம். அசபா மந்திரம் செபித்தல், சொல்லுதல். அசபா மந்திரம் சொல்லாமலேயே கணிக்கப்படுகிற மந்திரம். ஜெபித்தல், அஜபித்தல். புரியுதா உங்களுக்கு? அசபா மந்திரம்னா ஜெபிக்காமலேயே சொல்லப்படுகிற மந்திரம். அதாவது பை நேச்சுரல், நேச்சுரலா சொல்லுகிற மந்திரம் எதுன்னா ஹம் சம், ஹம் சம். உள்ள இழுத்து வெளியில போகுதே, இதுதான் அந்த மந்திரம், அசபா மந்திரம். இதை டீட்டெயிலாக பார்ப்போம். 4ஆம் தந்திரத்தினுடைய ஆரம்பம் இன்னும் கொஞ்ச கிளாஸஸ்ல இது முடிஞ்சிடும். 3ஆம் தந்திரம் அந்த வர்ஜில வந்துட்டோம். 3ஆம் தந்திரம் நிறைவு பகுதிக்கு வந்துட்டு இருக்கிறோம். 3ஆம் தந்திரம் முடிஞ்ச உடனே 4ஆம் தந்திரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் போர்ஷன். ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் தான். அதில் அசபா மந்திரம், திரு அம்பல சக்கரம் தான் ரொம்ப அற்புதமான பகுதிகள். இந்த அசபா மந்திரத்தை அசபா மந்திரம் எப்படி, அதுதான் ரூட் காசு. அந்த மந்திரத்திலேருந்து எப்படி மந்திரங்கள் டெவலப் ஆகி அந்த உருவமாக இருக்கக்கூடிய நடராஜர் தோன்றினார். இந்த மந்திரத்தினுடைய வடிவம், வரி வடிவம் தான் அந்த கூத்தப்பெருமான். அது அப்படியே கொண்டு வந்து காட்டியிருப்பார். திருமந்திரம் என்ன நூல் திருமந்திரம், டே அப்பா, இந்த மூளை பத்தாது அதை படிக்கிறது. அவர் மூளையில் அவர் செஞ்சுட்டார், படிச்சுட்டார். இது குருவி மூளையை வச்சுக்கிட்டு அதை ஏதோ அது படிச்சிடணும் அப்படின்னு நம்ம படிச்சு போகிறோம். அவ்வளவு அவருக்கு எல்லாமே சுவாமியே எக்ஸ்போஷர் பண்ணார். நமக்கு திருமூலராக பார்த்து என்ன எக்ஸ்போஸ் பண்ணுறாரோ அதுதான் தெரியும் இல்லைங்களா? அவ்வளவு பொட்டன்ஷியல், அவ்வளோ ரிச்சு, அவ்வளவு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எப்போ அதில் லாக் ஆகிறோமோ இதெல்லாம் அவர் பார்த்துக்கிறார். நாம் அதுக்கு வந்துட்டோன்னு தெரிஞ்சிச்சுன்னா சுவாமி மற்றதெல்லாம் ஹீ டேக்ஸ் கேர். அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப பேர் நினைக்கிறாங்க நாம் பாட்டுக்கு இதில் போனால் இதெல்லாம் யார் பார்க்குறது, என்ன பண்ணுவான், நாம் பாட்டு விட்டுட்டு போயிடலாம். அப்படி கவலையே படாதீங்க. நீங்கள் இதுக்கு வரணும்னு தான் அவர். அதனால் எதில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் தாள் மறவாமை பொருள். பெரிய புராணம். என் நிலையில் நின்றாலும் நீ பேண்ட்டு போட்டுக்க, ஷர்ட்டு போட்டுக்க, ஜீன்ஸே போட்டுக்க, அதெல்லாம் ஒன்றும் டசன்ட் மேட்டர் அட் ஆல். ஆனால் உன்னுடைய நினைவு முழுவதும் சிவன்பாலேயே இருக்குமானால், அவன் மேலேயே அன்பு செலுத்துவதிலேயே அது கவனமாக இருக்குமானால், நீ என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் தாள் மறவாமை பொருள். அவ்வளவுதான். அவன் திருவடியே மறவாமல் இருக்கிறதும், அவனையே நினைந்து கொண்டிருப்பதும், எல்லா செயல்களையுமே அவனை தொடர்பு படுத்தி பார்ப்பதும் இதுதான். அதனால அந்த அந்திக்கும் மந்திரமாக இருக்கக்கூடிய அசபா மந்திரத்தை நீங்கள் கொண்டுதான் இந்த பிராணாயாமத்தை செய்து இது எழுப்ப வேண்டுமே தவிர, பிராணாயாமத்தை அந்த மந்திரம் இல்லாமல் செய்து மேலே ஏற்றுவீர்களே ஆனால் அது ஹட்டயோகமாக போய்விடும். ஹட்டயோகத்தை நம்முடைய சைவம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது உலகாதீதமாக சில பெருமைகளையும் சில சக்திகளையும் தரலாம், ஆனால் நிறைவான இன்பத்தை அது தராது. நிறைவான இன்பத்தை அது தராது. எனவே அந்திக்கும் மந்திரம் ஆறும் அறிகிறார், அந்திக்கும் மந்திரம் ஆறும் அறிந்தபின் தந்தைக்கு முன்னர் மகன் பிறந்தானே என்று இந்த பாடலில் சொல்லுகிறார். ஒவ்வொரு நிலையாக அந்த அந்த ஒவ்வொரு நிலையாக இருக்கக்கூடிய அந்த கடவுளரினுடைய அருள் கிடைத்து அப்படியே மேலே போகிறோம். மேலே போய் இந்த இடத்துல நாம் அந்த ஆக்ஞாஸ்தானத்தில் அந்த பேரின்பத்தை நாம் அடைகிறோம் என்று சொல்லுகிறார். அதனால தான் பாம்பு மதியை திணலுறும் அப்படின்னு அடுத்த பாடல் பேசுவார். அது ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாட்டு. அந்த பாட்டம் நாம் அடுத்த வகுப்பில் அதை சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.
அன்பர்களே, ஒரு சிறிய செய்தி, திருமுறைகளை நாம் தினந்தோறும் படிக்கணும். ஏதாவது ஒரு பகுதி, ஏதாவது தேவாரத்தை எடுத்தோ அல்லது திருவாசகத்தை எடுத்தோ அல்லது திருவிசிப்பா எடுத்தோ ஒரு போர்ஷன் காலையிலையோ மாலையிலையோ உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்போ ஒரு பகுதியை, இன்னும் நீங்கள் ஒவ்வொரு பகுதியாகவே படித்து கொண்டு வரலாம். திருவாசகத்தையோ அல்லது தேவாரத்தை ஆரம்பிக்கலாம். திருநாகூர் தேவாரம் அப்படின்னு ஆரம்பிங்க. உங்களால் அன்றைக்கி எத்தனை பாடல்கள் படிக்க முடியுமோ அந்த பாடல்களை படிங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு மார்க் ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு சின்ன ஒரு ஃப்ளாக் வச்சுக்கோங்க. திரும்ப அடுத்த நாள் அதிலிருந்து தொடர்ந்து படிங்க. கொஞ்ச நாள் அது முழுக்கமே நீங்கள் படித்த ஒரு இது கிடைக்கும். சில சொற்களுக்கு பொருள் தெரியலன்னா கவலைப்படாதீங்க. அது பெருமானுடைய கருணையை நினைந்து அந்த சொற்களோடு படித்து அந்த பாடல்களை படித்து திருமுறையை படித்து வருகிற பொழுது நிறைய ஆன்ம பலம், நம்முடைய வாழ்விலே வரக்கூடிய பல பிரச்சனைகள் தானாக சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலும் திருமுறை ஆசிரியருடைய குருவருளினாலும் அவையெல்லாம் நமக்கு தீர்வதற்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஒரு செய்தி சொல்லணும். நான் திருமந்திரத்தை ஒரு 3 இடங்களில் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படி 3 இடங்களில் நான் திருமந்திரம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் திருமந்திரத்தை ஒரு ரொம்ப ஆத்மார்த்தமாக ஊற்றமாக நம்ம சுவாமி திருமூல தேவநாயனார் சொல்லிக்கிட்டு இருக்கிற இடமா நான் நினைக்கிறது இந்த கமல விநாயகர் சத் சங்கம் இருக்கிற இந்த இடத்துல தான் அப்படின்னு நினைக்கிறேன். சுவாமியினுடைய பெருங்கருணை குருவருள் இங்கே இருக்குது. நிச்சயமாக திருமூல தேவநாயனாருடைய குருவருள் இங்கே நிரம்ப உண்டு. ஏனென்று சொன்னார், அவ்வளவு அற்புதமாக அவர் இங்கே இருக்கிறவர்களுடைய சிந்தனையிலையும் மனதிலையும் நிறைவு நின்று குருவருளை வாரி வாரி வழங்குகிறார். அதனால் இது ஒரு பெரிய வாய்ப்பு உங்கள் அத்தனை பேருக்கும். தவறாமல் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதுக்காக நம்ம கமல விநாயகர் சத் சங்கத்திற்கும் புரசை திருநீரி கழகத்துக்கும் தான் நாம் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள். திருவாசகம் இருக்கிறது, எல்லோரும் கேட்டு எல்லாமும் பெற வேண்டும். திருமுறை மாதிரி நமக்கு கிடைச்ச பெரும் சொத்து கிடையாது. அவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுத்துட்டார் சுவாமி. அவ்வளோ பெரிய சொத்து நமக்கு இருக்குது. அதை நாம் அனுபவிக்கணும். நம்ம வி ஹவ் இன்ஹெரிட்டட், நாம் அதை அடைந்து இருக்கிறோம். அதனால் அதனுடைய பயனை பெற வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம்.